நம்ம அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் வச்சு விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் விஜய் அவருக்கு அரசியலுக்கு வந்தார். அதை விட்டுட்டு அவர் பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு விமர்சிப்பனா நீ அரசியல்வாதியே கிடையாது, ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நபர் தான் நீ அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவனுங்க இவ்வளோ கேவலமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். குடும்ப பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து செய்தியாக்குற இந்த மீடியாக்கள் மக்கள் பிரச்சனையை ஏன் மறைக்க பார்க்குது. அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமைன்றது நடந்திருக்கு கொடூரமா. அதனால தான் அந்த பொண்ணு வந்து பிக்ஸ் ஏற்பட்டு மருத்துவமனையில் அணுகும்போது இறக்கப்பட்டு. யாருடா இதை பண்ணுதுன்னு பார்த்தா திமுகவோட இளைஞர் அணி ஒன்றிய அமைப்பாளர். அந்த நாயோடைய பேரு பெரிய நாயகம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொறுக்கி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுனால அந்த செய்திகள் இவ்வளவு நாளா பேசப்படாம இப்ப பேசப்படுது சில நாட்களாக. எப்படி அவரை கொண்டு இருக்காங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா சூடு சைலன்சரை வச்சு சூடு பண்ணி நாக்கை அறுத்து அவருடைய ஆண் உறுப்பை அறுத்து உடம்பு ஃபுல்லாக பல கத்தி குத்துகளோட கழுத்தெல்லாம் அறுக்கப்பட்ட நிலையில உடல் முழுக்க காயங்களோட அவருடைய சடலம் வந்து ஒரு ஆத்துல மிதக்கப்பட்டு எடுக்குது. பையனோட வாய் முகம்னு மொத்தமா சைலன்சரை வச்சு அணுவா செதைச்சு கொண்டிருக்கானுங்க. ஒரு 24 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. இந்த பையனுக்கு கவர் பண்ணாத ஒரே காரணத்தினால அந்த பையனோட அக்கா ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸையும் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமான்னு அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. மட்டும் பெருமநல்லூர்ன்ற ஒரு அரசு பள்ளியில தீபக்ன்ற மாணவர் வந்து மயங்கி கீழே விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியிலே வந்து அவர் உயிரிழந்தார். அவருடைய பெற்றோர்கள் வந்து இது வந்து சந்தேகமா இருந்தது, நல்ல ஆரோக்கியமான பையன் எப்படிங்க இறந்தாருன்ட்டு அவங்க வந்து தொடர்ந்து. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 50க்கும் மேற்பட்ட நபர்களோட பட்டாக்கத்தியோட ஊர்வலம் வந்திருக்கான். அவங்க ஊர்ல கோவில் திருவிழால மாஸ்க் போட்டு அவ்வளோ ஊர்வலம் வரான். யாருடா இவன் பார்த்தா திமுகவோட கவுன்சிலருடைய பையன். தமிழகத்தில் நடக்கிற கொடூரமான பல சம்பவங்களை எதையுமே கவர் பண்ணாத ஒரு குடும்ப பிரச்சனை எடுத்து வந்து கவர் பண்றேன்னா உன் பேர் மீடியாவா வேற எதனாவா? பீஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து அஃபேர் இருக்குது. விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களும் பிரிந்து இருக்கிறாங்க. அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய மனைவியை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாலின் மீடியாக்கள்லாம் என்ன பண்றாங்க, தொடர்ந்து விஜய் மீது வந்து எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி இன்னொருத்தர பர்சனல் வாழ்க்கையில போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலாம் நம்ம ஊர்ல. ஆமா, அதுதான் தொடர்ந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தது. நிறைய விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் சரி அண்ணனை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதனையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது பிறகு இந்த அவருக்கான அந்த அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரிவு ஏற்படலை. அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்குது. அந்த வழக்குன்றதும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வழக்குன்றது கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் வச்சு விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். இன்னும் பல விஷயங்கள் அவர் எதிர்பார்த்து தான் வந்தார். நம்ம மீது அவதூறு ஏற்படுத்துவாங்க, நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் போக மாட்டாருன்னு அவரே கொஞ்சம் யோசிச்சாலே யோசிச்சிருப்பாரு. இல்லை இவங்க போகக்கூடிய ஆள் தான். இவனுங்கெல்லாம் அப்படி யோக்கியவானுங்கெல்லாம் கிடையாது. அதாவது நமக்கு மேலே வழக்குகள் பல சந்திக்கப்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், நம்ம மேலே நிறைய அவதூறுகள் ஏற்படும், நம்மளை பிடிச்சவங்களே நம்மளை எதிர்ப்பாங்க, நம்ம நேசித்தவங்களே நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் இவர் அரசியலுக்கு வந்தார். முதலமை இவர் மேலே வந்து எந்த ஒரு முத்திரையும் குத்தம் இல்லை, மதவாத அரசியல்னு சொல்லி குத்தம் இல்லை, பர்சனல் எடுத்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் வரும், அவதூறுகள் வரும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவசியத்துக்கு வந்தார். 100 மடங்கு அதிகமாக பிரச்சனைகள் வந்தாலும் அவர் வந்து தன்னுடைய வேலை மக்கள் சேவை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார். என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி, நம்ம மக்களுக்காக அரசியல் பேச வந்திருக்கோம், அதை பேசணும்னு அவர் தெளிவாக தைரியமாக இருக்கிறாரு. நம்ம ரசிகர்களான நம்மளும் தொண்டர்களான நம்மளும் விஜய் ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், நம்மளும் விஜய் அவர்கள் மாதிரி நல்லா தைரியமாக தெம்போடு இருக்கணும். அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கணும், மக்கள் பிரச்சனைகளை வந்து விமர்சிக்கணும். ஒரு அரசியல் கட்சியோ கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறது இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ அரசியல் பேசக்கூடிய நபர்களுக்கோ அழகு. அதை விட்டுட்டு அவர் பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு விமர்சிப்பனா நீ அரசியல்வாதியே கிடையாது, நீ கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நபர் தான் நீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை இவங்க இப்போ இதை பண்ணலை, இவங்க வந்து காமராஜ் அவர்களே வந்து தவறுகளாக பேசியிருக்கிறாங்க. ஆமாம், இவனுடைய வேலையே அதுதான், இவனோட பேட்டலே அதுதான். இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியல் வருகை காரணமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது புதுசாக இருக்குது. என்னடா இவனுங்க
பர்சனல் லைஃபுக்குள்ள போய் இதெல்லாம் எடுத்து விமர்சிக்கிறாங்க. இல்லைன்னா இளைஞர்களுக்கு இது புதுசா இருக்கு, மனது வேதனையா ஆனா இருக்கு. தொடர்ந்து அரசியல் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரணமான ஒரு சாதாரணமா தெரியும். இந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவனுங்க இவ்வளவு கேவலமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அரசியல் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த நாகரிகமற்ற கும்பல் தான் இந்த கும்பல் அப்படின்றதே. அரசியல் தெரிஞ்சவங்கள இவங்கள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா புதுசா இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா அண்ணனை இப்படிலாம் பண்றாங்க, நம்ம அண்ணன்டா இப்படி போட்டு அவங்களை பாட்டி வதைக்கிறாங்களே, வேதனை கொடுக்குறாங்களேன்னு தோணும். பட் இதுதான் இவங்களை எதிர்க்கிறது தான் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. உண்மையான முகம். இந்த கூட்டத்தை வந்து அகற்றி விட்டு நல்ல அரசியலை புகுட்டுறதுக்காக தான் அண்ணா விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. எவ்வளோ அவதப்பெருப்பு ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு மக்கள் சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க விமர்சிக்கிறதெல்லாம் காதுலேயே ஏற்றுக்காத, அவர் மக்களுக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அதுதான் பேச்சு. அவர் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறார், அவர் எப்படி அவருடைய ஆட்சியை கொடுக்க போகிறாருன்றது தான் இங்கே பேச்சே. மற்றபடி வேறு எந்த பேச்சும் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சில கேள்விகளை இந்த ஸ்டாலின் மீடியாக்கள் போன்ற சில மீடியாக்கள் இருக்குது. ஆமா, எந்த நியூஸுமே இல்லாத மாதிரி இதை வச்சு ஒரு 20 கார்டு கிட்ட போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த விஷயம் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹைலைட்ஸாக போடக்கூடிய கேவலமான மீடியாக்கள். முக்கியமான நியூஸ்லாம் அதை வச்சு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆமாம், இது ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ளான பிரிவை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிய சில கேவலமான மீடியாக்கள் பேச மறந்த விஷயங்கள், பேச தவிர்த்த விஷயங்கள், இல்லை மறைச்ச விஷயங்கள். ஒரு மீடியானா ஒரு மறைந்த ஒரு செய்தி எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறதா மீடியா. ஆனால் செய்தியை மறைக்கிறது தான் இப்போ இருக்கிற மீடியாக்களாகவே இருக்கு. ஓப்பனாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு குடும்ப பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து செய்தியாக்குற இந்த மீடியாக்கள் மக்கள் பிரச்சனையை ஏன் மறைக்க பார்க்குது. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவங்க இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு வந்து அவப்பேர் ஏற்படுத்திடக்கூடாது. இதுவரையும் நடக்காத சம்பவங்கள் கிடையாது. வரதெல்லாமே அவப்பேர் தான். ஆமாம், எத்தனை மறைக்க முடியும்? 1-2 தான் மறைச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் நடந்த அதே நிகழ்வு இப்போ நடந்தப்போ இதை அதே போல் இது பேசப்பட்டுறக்கூடாது. அதே அந்த ஆணவ கொலை மாதிரி இந்த ஆணவ கொலை பேசப்பட்டுறக்கூடாது. அந்த லாக்கப் மரணம் மாதிரி இந்த லாக்கப் மரணம் பேசப்பட்டுறக்கூடாது. அந்த மாணவி இறப்பு போல் இந்த மாணவன் இறப்பு பேசப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் ஏன் மறைக்கப்படுதுன்னு பார்த்தா எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு. இந்த ஆளும் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த அவப்பேரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்திகளை மறைக்கிறாங்க. 2 வயது குழந்தை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது குழந்தை கொடூரமாக வந்து பாலியல் வன்கொடுமையில் வந்து இறந்துருக்குது. அந்த குழந்தை மருத்துவமனையில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி இறந்துருக்கு. எதனால் அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமைன்றது நடந்திருக்கு கொடூரமாக. அதனால தான் அந்த பொண்ணு வந்து ஃபிக்ஸ் ஏற்பட்டு மருத்துவமனையில் அணுகும்போது இறக்கப்பட்டிருக்கு. யார்டா இதை பண்ணுதுன்னு பார்த்தா திமுகவோட இளைஞர் அணி ஒன்றிய அமைப்பாளர். அந்த நாயோட பேரு இளைஞர் ஒன்றிய அணிக்கிறதுக்கு எப்படி ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அந்த நாயோடைய பேரு பெரிய நாயகம். அந்த பெரிய நாயகன்ற அந்த நாய் என்ன பண்ணியிருக்குது, அது வந்து என்ன கொடூரமான எந்த ட்ரக்ஸ் எடுத்ததுன்னு தெரியல. அந்த நாய்க்கு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. அது 2 வயசு குழந்தை மேலே இந்த ஒரு எண்ணம் வருதுன்னா, ஆமா, இவனெல்லாம் மனுஷ பிரிவிலே சேர்க்கக்கூடாது. பொறுப்பு கொடுத்து திமுக வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரிய நாயகம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மீடியாக்கள் பயன்படுது பார்த்தீங்களா. மீடியாக்கள்லாம் யாரு இந்த மாதிரி கொடூரமான செய்திகள் எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுறது தான் மீடியா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செய்திகளை மறைக்கிறதுக்காக யார் இந்த மீடியாக்களை பயன்படுத்துகிறான்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லை. இந்த ஆட்சி வந்து கெட்ட ஆட்சின்னு மக்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இந்த செய்தியை மறைக்கப்படுறாங்க. அந்த பொறுக்கி நாய் என்ன பண்ணியிருக்குது, அந்த பொறுக்கி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுனால தான் அந்த செய்திகள் இவ்வளோ நாளாக பேசப்படாமல் இப்போ பேசப்படுது. சில நாட்களாக, கடந்த 4 நாட்களாக 5 நாட்களாக இந்த செய்தி பெரிதளவு பேசப்படுது. காரணம் என்னென்னா, இவ்வளோ நாளாக அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது எப்படின்னா மூடி மறைச்சிடலான்னு பார்த்துருக்காங்க. முக்கியமான செய்தி ஊடகங்கள் எதையுமே அதை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம் கவர் பண்ண அந்த சேனலை கவர் பண்ணுறாங்க, அதனால தான் போட மாட்டேங்கிறாங்க. அடுத்து ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பெருமாள்ன்ற நபர் வந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அவர் வந்து ஆற்றுல வந்து அவருடைய சடலம் வந்து ஆற்றுல வந்து வீசப்பட்டிருக்குது. எப்படி அவரை கொண்டு இருக்காங்கன்னா, மூஞ்சி ஃபுல்லாக சூடு சைலன்சரை வச்சு சூடு பண்ணி நாக்கை அறுத்து அவருடைய ஆண் உறுப்பை அறுத்து உடம்பு ஃபுல்லாக பல கத்தி குத்துகளோட கழுத்தெல்லாம் அறுக்கப்பட்ட நிலையில் பின்மண்டையில் வெறி பிடிச்ச மாதிரி தாக்கின தழும்புகளோட உடல் முழுக்க காயங்களோட அவருடைய சடலம் வந்து ஒரு ஆற்றுல மிதக்கப்பட்டு எடுக்குது.
அந்த பெருமாள்ன்றவர் திமுகவோட பினாமியாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காரு. அவர் அங்கே வந்து 2 மாதம் சம்பள பாக்கி, அதை வாங்குறதுக்காக அவர் வீட்டில் அந்த மாதிரி சம்பளத்தை வாங்குறதுக்காக போகிறமான்ட்டு தன்னுடைய நண்பர் கூட போயிருக்கிறார். போனவர் இந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கிறார். பேசிட்டு கொஞ்சம் நேரத்து கழிச்சு அவர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவரை தேடி இருக்கிறாங்க. தேடினா மறுநாள் காலையில் அவருடைய சடலம் வந்து ஆற்றுல மிதக்கப்பட்டிருக்குது. இந்த கொடூரமான கொலைக்கு யார் காரணம், யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்ற எந்த தெளிவான செய்திகளுமே பார்க்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல. காரணம் இந்த நியூஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மீடியாக்கள் வந்து தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் வேறு எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே இல்லை போல இருக்குது, ஜேர்னலிஸ்ட்டே இல்லை போல இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா யார் சேர்ந்து கொலை செஞ்சாங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜேர்னலிஸ்ட் கிடையாது, ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க ஜேர்னலிஸ்ட். யார் கொலை பண்ணியிருக்கா, இது 1க்கும் மேற்பட்ட நபர்கள் தான் இந்த கொலையை கண்டிப்பாக செஞ்சிருக்க முடியும், இவ்வளோ கொடூரமான கொலையை. இப்போ யார் கொலை பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். யாருடைய தூண்டுதலில் கொலை பண்ணியிருக்கா, எதனால் இந்த கொலை நடந்திருக்குன்ற எந்த தகவலுமே கிடைக்க மாட்டேங்குது. பையனோட வாய் முகம்னு மொத்தமா சைலன்சரை வச்சு அணுவா செதைச்சு கொண்டிருக்காங்க. ஒரு 24 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. இந்த பையனுக்கு கவர் பண்ணாத ஒரே காரணத்தினால அந்த பையனோட அக்கா ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸையும் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமான்னு அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. தேடினாலும் கிடைக்க மாட்டேது. இது பற்றின எந்த செய்திகளுமே வந்து மீடியாக்கள் வந்து பேச மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் மீடியா, இதெல்லாம் நம்ம நம்பணும், இதெல்லாம் ஒரு மீடியான்னு நம்பணும். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேசின மீடியாக்கள் அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த கொடூரத்தை பற்றியும் ஒட்டஞ்சத்தில் நடந்த கொடூரத்தை பற்றியும் பேசலை. ஆனாலும் இதெல்லாம் மீடியாக்கள். இதே போல் திருப்பூர் மாவட்டம் பெருமநல்லூர்ன்ற ஒரு அரசு பள்ளியில் தீபக்ன்ற மாணவர் வந்து மயங்கி கீழே விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியிலே வந்து அவர் உயிரிழந்தார். அவருடைய பெற்றோர்கள் வந்து இது வந்து சந்தேகமாக இருந்தது, நல்ல ஆரோக்கியமான பையன் எப்படிங்க இறந்தாருன்ட்டு அவங்க வந்து தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அவர் வந்து உணவு குழாயில் பிரச்சனை ஏற்பட்டு தான் அவரோட இறந்துட்டார் அப்படின்ட்டு போலீஸ் தரப்பு கூறினாலும் அதை மறுக்கிறாங்க. இது வந்து சந்தேகமாக இருக்குது, இதுக்கு எங்களுக்கு தீவிர விசாரணை வேணும்ட்டு அந்த அம்மா அந்த பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. இந்த செய்திகளுமே வந்து மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள் கவர் பண்ணியிருக்கோம், பெரும்பாலான மீடியாக்கள் கவர் பண்ணலை. இது ஒரு தீவிரமான விசாரணையை வந்து மேற்கொள்ளணும்ட்டு யாருமே வந்து வலியுறுத்தலை இந்த சம்பவத்தில். வேற எதனா வந்து பூதம் கிளம்பிடுச்சுன்னா அது வந்து இந்த ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அவப்பெயராயிடும், அரசு பள்ளிக்கே வந்து கெட்ட பெயர் ஆகிடும்ட்டு இந்த விஷயத்தையும் மூடி மறைக்கிறது. இப்போ இதை விடலாம் கொடூரம் என்ன தெரியுமா, அந்த காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் கொடூரமான சில விஷயங்கள் நடக்கும், அதை வந்து சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவன் பணத்திமுறையில் இருக்கவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இப்போ இங்கே சோஷியல் மீடியா அவ்வளோ தூரம் நான் வளர்ந்துருக்குது. சோஷியல் மீடியாவில் பல இளைஞர்கள் அரசியல் பேசுகிறாங்க, பல இளைஞர்கள் அரசியல் மேம்பட்டிருக்கிறாங்க. நாம் தமிழர்ன்ற கட்சி இருக்குது, தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்குது, திமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அதிமுக கட்சி இருக்குது, பல கட்சிகள் தமிழ்நாட்டு முழுக்க இருந்தாலும் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு கவுன்சிலருடைய பையனுக்கு இவ்வளோ திமிரு இருக்குமா அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 50க்கும் மேற்பட்ட நபர்களோட பட்டாக்கத்தையோட ஊர்வலம் வந்திருக்கான். அவங்க ஊரில் கோவில் திருவிழாவில் அவன் மாஸ்க் போட்டு அவ்வளோ ஊர்வலம் வரான். யார்டா இவன் பார்த்தா திமுகவோட கவுன்சிலருடைய பையன். எவ்வளோ திமுரு தெனாவட்டு இருந்தா அவன் இவ்வளோ அது இருக்கணும்ல, திமுக மகன்னா இருக்கணும்ல. ஆட்சி அதிகாரத்துல இருந்தா என்ன தவறு வேணா செய்யலாம், செஞ்சா அதை மறைக்கலாம், அதை வந்து மீடியாவில் வந்து அந்த விஷயத்தை மறைச்சிடலாம், அது ஒரு அந்த விஷயம் நடக்காத மாதிரியே ஆக்கிடலாம், ஈஸியாக வந்து நல்ல அட்வொகேட்ஸை வச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலான்ட்டு திமுரு இருக்கவன் தான் அப்படிலாம் பண்ணுவான். இவ்வளோ குற்றங்கள் ஏன் நடக்குது தமிழ்நாட்டில், தொடர்ந்து குற்றங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த திமுரு தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம ஆட்சியில் இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கிறோம். ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏனா மக்கள் சேவை செய்யணும், மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும், ஓடி ஓடி நம்ம போயிட்டு மக்களுக்கு உதவி செய்யணுன்றதை விட்டுட்டு எப்படி ஓடி ஓடி லஞ்சத்தை வாங்கலாம், எப்படி வந்து ஓடி ஓடி நம்ம ஆளுங்களை பிடிச்சி கமிஷன் அடித்து ஊழல் செய்யலாம், அப்புறம் மக்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், மக்களை எப்படி மிரட்டலாம், கம்பெனிஸ் எப்படி மிரட்டி கமிஷன்ஸ் வாங்கலாம், இதை தான் வந்து இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த நபருக்கு ஏன் இவ்வளோ திமிரு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தைரியத்தில் அந்த ஆள் இப்படி பண்ணுறான்னா, நாங்கள் தாண்டா ஆட்சியில் இருக்கோம், எங்களை ஒன்றும் உங்களால் செய்ய முடியாதுன்ற திமிரில் தான் அவன் பட்டாக்கத்தியோட 50 பேரோட அந்த தெருவில் வந்து ஊர்வலமாக வரான். இதையும் எந்த மீடியாக்களும் கவர் பண்ணவில்லை. தாம்பரத்தில் புனிதன்ற ஒரு நபர் வந்து
5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மேலே வந்து ஒரு வரிப்பறி கேஸ் வந்து அவர் மேலே பதியப்படுது. அவரை வந்து விசாரணைக்காக தொடர்ந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ஆஜராக சொல்லி அவர் ஆஜராகாத காரணத்திலாம் வந்து அவரை வந்து பிடிவாரன் போட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு போன ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாத காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வீட்டுக்கு தகவல் வருது. போய் பார்த்தா அவர் வந்து இறந்து போயிருக்கிறார். எப்படி அவர் இறந்தார் அப்படின்றத முழுமையான தகவல் எங்கேயுமே வந்து சொல்லலை. இந்த செய்தியும் தொடர்ந்து மீடியாக்களால் இந்த பல செய்திகள் மறைக்கப்பட்ட மாதிரி இந்த செய்திகளும் ஒரு சில மீடியாக்கள் தான் இதை பேசியிருக்கிறாங்க. இணையதளத்தில் அவருடைய நண்பர்கள் சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்தமாரி ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாரே இறந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் மணிகண்டன் போல் இது ஒரு பெரிய லாக்அப் மரணமாக ஆயிட்டா இந்த ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக இந்த மீடியாக்கள் இதை பேச மறுத்திருக்கலாம், மறந்துருக்கலாம். கேள்விப்பட்ட நியூஸ் படி பார்த்தா இது லாக்அப் டெத் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு தீவிரமாக விசாரணை வேணும். நம்ம வந்து 19 சொல்ல முடியாது லாக்அப் மரணம், இது வந்து பள்ளியில் அந்த மாணவனை அடித்து கொண்டுட்டாங்கன்ற சொல்ல முடியாது. தீவிர விசாரணை இதுக்கு வந்து பண்ணுறாங்களா அப்படின்றத ஊடகம் தான் நமக்கு சொல்லணும். ஆனால் இது எந்த ஊடகமே கவர் பண்ண மாட்டேங்குது. இது கவர் பண்ணுற செய்திகள்லாம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவுக்கும் வந்து டிவைஸ் ஆகுதான், விஜய் அவர்களுக்கு யாருக்குரிய அஃபேர் இருக்குதான். இதெல்லாம் தேவையா மக்களுக்கு? அடுத்த வீட்டுக்கு அதெல்லாம் குடும்ப கதெல்லாம் மக்களுக்கு தேவையா? ஒரு ரூபா பிரயோஜனமா? தமிழகத்தில் நடக்கிற கொடூரமான பல சம்பவங்களை எதையுமே கவர் பண்ணாத ஒரு குடும்ப பிரச்சனை எடுத்து வந்து கவர் பண்ணுறேன்னா உன் பேர் மீடியாவா வேற எதனாவா அப்படிதான் கேட்க தோணுது. ஏன்னா மீடியாக்கள்லாம் எப்படி இருக்கணும், அதாவது தமிழகத்துடைய ஒரு 4 காலில் ஒரு கால் மீடியான்னுவாங்க. இல்லை அந்த கால் நொண்டியாகி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கால் செயலிலேருந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். 3 காலில் தான் நிற்குது, ஒரு கால் இல்லை. மீடியான்ற ஒரு காலே கிடையாது. மக்கள் வந்து இந்த மீடியா சேனல்கள் மீது தொடர்ந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. மீடியா பர்சன் மேலேயும் ஜேர்னலிஸ்ட் மேலேயும் அந்த செய்தி நிறுவனங்களில் இருக்கிற ஊடகவியலாளர் மீதும் தொடர்ந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி நோண்டி நொங்கு எடுக்காமல் அவருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே மூக்கு நுழைக்கிறதுலாம் கேவலமான தடம், அயோக்கியத்தனம். அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாமல் எந்த தலைவன் வந்தால் இந்த மாநிலம் நல்லா இருக்கும் அதை தான் நம்ம பார்க்கணும். யார் வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும், யார் வந்தால் நம்ம வாழ்க்கை முன்னேறும், வாழ்க்கை தரம் முன்னேறும், தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு யார் வந்தால் நல்லது அப்படின்றத நம்ம புரிஞ்சு தான் வந்து நடந்துக்கணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவன் விமர்சிக்கிறான்னா அவன் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான், அவன் எப்படி நல்லது பண்ணுவான், அதையும் நம்ம யோசிக்கணும். இந்த செய்திகள்லாம் மறைக்கிறான்ல, இந்த செய்திகள்லாம் வெளியே வராமல் தடுக்கிறான்ல, கொளுத்த பணத்தோட இவங்க பண்ணுற அதிகார திமிரில் பண்ணுற பல தவறுகளை வந்து மறைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த பிரச்சனைலாம் தீரும்? இந்த மீடியாக்கள் எடுத்து போட்டால் கூட தீராது, ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் தீரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மீடியாக்கெல்லாம் வந்து மக்களுக்கான பிரச்சனையை பேசிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அரசியல் சார்ந்து ஒரு கட்சிக்கு சார்ந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் தான் கெட்ட பேர். இது தொடர்ந்து அப்படி செயல் பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து மீடியாக்கள் பார்க்கறதே புறக்கணிச்சிருவாங்க. ஆமாம், இல்லை இப்போ மீடியாவில் வேலை செய்கிறவங்களே யூடியூப்ல தான் பார்த்து நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த நியூஸுமே தெரியும். ஆமாம், ஏன்னா எந்த வேலையும் அவங்க செய்யறது கிடையாது. ஆமாம், மீடியாக்கள் வந்து குறை சொல்லணும், மீடியாக்களுக்கு எங்களுக்கும் வந்து வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கிடையாது ஒன்றுமே. அவங்க எங்களுக்கு பகையாளியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், எல்லாமே ஒரு மீடியாக்கள் மாதிரி செயல்படணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். உங்களை வந்து திட்டணும், உங்களை வந்து அவதூறாக பேசணும், உங்களை வந்து தப்பாக பேசணுன்றத நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் மக்களுக்காக செயலாற்றுங்க, மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுங்க, தைரியமாக பேசுங்க. அது மக்களுக்காகத்தான் நீங்கள் மீடியா இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க, அந்த விளம்பரத்தை உண்மையாக சம்பாதிக்கிறீங்க, அதில் சம்பளம் வாங்குறீங்க, அது மூலிமா தான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு போடுறீங்க. அப்போ நீங்கள் அந்த தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்ல, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. உண்மையாக இருக்கணும்ல. இப்போ உங்கள் மீது அவதூறு பரப்பணுமோ, உங்களை வந்து தப்பாக வந்து சித்தரிக்கணுமோ, உங்களை வந்து திட்டணுமோன்றது எங்களுக்கு எண்ணமே கிடையாது. தயவுசெய்து இது போன்ற செய்திகளை எடுத்து விவாத பொருளாக்குங்க, பேசும் பொருளாக்குங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி தவறுகளை அப்போ தான் வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்களுக்கு வந்து கொடுமையான தண்டனைகள் தரப்படும். அந்த தண்டனைகள் மக்களுக்கு தெரிஞ்சாதான் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி தவறு செய்யறதுக்கு பயம் வரும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. யோசிப்பாங்க, தவறுகள் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் வந்தாலே அந்த தவறுகள் கொஞ்சம் குறையும். நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தினரும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம நண்பர்களோட குடும்பமும் எல்லாருமே சேஃப்டியாகவும் இருப்பாங்க. மீடியான்றதே ஒரு பவர் தான். அந்த பவர் வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து தைரியமா இருந்தீங்கன்னாலே எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். ஒட்டுமொத்த மீடியாவும் சேர்ந்தாலே. ஆமாம், ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும். அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும்,
அப்படின்ற அந்த பயத்திலேயே கொஞ்சம் தவறுகள் தவிர்க்கப்படும். அந்த மாதிரி தவறு செய்கிற எண்ணம் இருக்கவங்களுக்கும் நமக்கு இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்கப்படும்ன்ற அந்த பயம் இருக்கும். அதனாலே பல தவறுகள் வந்து தவிர்க்கப்படும். தயவு செய்து இந்த மாதிரி செய்திகளெல்லாம் நீங்கள் பேசுங்க. அப்படி அவங்க பண்ணலைன்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஆட்சி மொத்தம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் அரசியலில் பேசுகிறோம். இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அரசியலில் பேசுகிறோம். தெளிவாக மக்கள் வந்து புரிஞ்சு வாக்கு செலுத்தணும். இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுக்கு பீச் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு மறக்காமல் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். இது பற்றின இந்த செய்திகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.